ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிலாவதி கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் சின்ன சின்ன பார்ட்டிஸ்க்கு எல்லாமே நம்ம அவுட் சைடில் ஆர்டர் பண்ணாமல் நம்மளே எப்படி குக் பண்ணுறது, அப்படி குக் பண்ணுறதுனால என்னெல்லாம் பிரச்சனை வரும், அதை நம்ம எப்படிலாம் சமாளிக்கலாம், என்ன மாதிரி டிஷ் எல்லாம் நம்ம வந்து செலக்ட் பண்ணலாம், ஈஸியாக பண்ணணும், அப்புறம் நம்ம பார்ட்டிக்கும் நம்ம போகணும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி டிப்ஸ் எல்லாம் நான் இந்த வீடியோவில் கவர் பண்ணியிருக்கேன். ஒரு பார்ட்டிஸ் 5லேருந்து 12 பேர் சாப்பிட்ற மாதிரி நான் வந்து குக் பண்ணியிருக்கேன். ஸோ ஒரு பர்த்டே பார்ட்டி ஒரு ஸ்மாலாக நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு நான் வந்து இந்த வீடியோ வந்து கவர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எனக்கு ஒரு ஐடியா. என்னப்பா சாப்பிட்டு சாயங்காலமா தேடுவோமா? ஃபஸ்ட்டு நம்ம என்ன செலிப்ரேஷனுக்காக ஃபுட்டு ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதுல நம்ம ரொம்பவே தெளிவாக இருக்கணும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பர்த்டே பார்ட்டிலே பாருங்களேன், பெரியவங்களுக்கு ஒரு மாதிரியும் சின்னவங்களுக்கு ஒரு மாதிரியும் டிஃப்ரெண்ட்டாக செலிப்ரேட் பண்ணுறாங்க. அது போக பேபி ஷவர் பண்ணுறாங்க, ஹவுஸ் வார்மிங் பண்ணுறாங்க, கெட் டுகெதர் பண்ணுறாங்க, இன்டோர் அவுட்டோர்னு எங்கே பார்த்தாலும் நிறைய செலிப்ரேஷன் இருக்குது. இதை நீங்கள் டிசைட் பண்ணாதான் எந்தெந்த பார்ட்டிக்கு என்ன மாதிரி டிஷ்ஷெல்லாம் நம்ம ப்ரிப்பேர் பண்ணலான்னு அப்போ தான் நம்ம டிசைட் பண்ண முடியும். அப்புறம் ஒன்னொரு திங் பார்த்திங்கன்னா, யாரெல்லாம் இன்வைட் பண்ண போகிறோம். இப்போ சின்ன பசங்களுக்கு பர்த்டே பார்ட்டி கொண்டாடுறோம் அப்படின்னா அவங்க வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இன்வைட் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு பிடிச்சதெல்லாம் பீஸா, பர்கர் அந்த மாதிரி இங்கே இருக்கிறவங்க ஆர்டர் பண்ணுவாங்க. நம்ம ஊரில் பார்த்திங்கன்னா சில சமயம் கேசரி, பொங்கல், இட்லி, வடை, சாம்பார்னு போட்டுருவாங்க. சில பேர் லன்ச் டயத்துக்கு இன்வைட் பண்ணுவாங்க. அப்போ பார்த்திங்கன்னா ரைஸு, கூட்டு, பொரியல், சாம்பார், ரசம் அந்த மாதிரி ஒரு கல்யாண விருந்து மாதிரி வெஜ்ஜு, நான்வெஜ்ஜு அதில் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிரியாணி, கிரேவி அந்த மாதிரியும் பண்ணுவாங்க. இன்னொரு விஷயம் நம்ம நோட்டீஸ் பண்ணணும், என்ன டைமிங்கில் நம்ம வந்து செலிப்ரேட் பண்ண போகிறோம், அதாவது காலையிலையா, ஈவினிங்கா, இல்லை லன்ச் டயத்துலையா அப்படிங்கிறத பார்க்கணும். நீங்கள் லன்ச் டைம் போட்டிங்கன்னா ஃபுல் மீல்ஸு இல்லைன்னா பிரியாணி அந்த மாதிரி கொண்டு போயிடணும். மார்னிங் செலிப்ரேட் பண்ண போகிறீங்க அப்படின்னா லைட் மீலாக தான் நீங்கள் டிசைட் பண்ணணும். கண்டிப்பாக பூரி, பொங்கல், சாம்பார், வடை, இட்லி, தோசை அந்த மாதிரி தான் நீங்கள் பண்ணிக்கணும். ஓகே, நம்ம லாஸ்ட் டைம் பண்ண பர்த்டே பார்ட்டிக்கு என்ன டிஷ்ஷெல்லாம் நம்ம ரெடி பண்ணோம் அப்படிங்கிறத ஃபுல் வீடியோவாக நம்ம பார்க்கலாம். நம்ம ஒரு பார்ட்டி வைக்க போகிறோன்னா முன்னாடி நாளே நமக்கு வேலை எல்லாமே ஸ்டார்ட் ஆயிரும். எப்படின்னு கேட்குறீங்களா? போய் கிராசரி எல்லாமே வாங்கிட்டு வந்துடணும். அதுக்கப்புறம் டெக்கரேஷன் மெயின் பார்ட்டு, அதுக்கு எல்லாமே வாங்கிட்டு வந்து நம்ம ஈவினிங்கே வந்து டெக்கரேஷன் பண்ணி வச்சிடணும். அது போக பார்ட்டிக்கு வர்றவங்களுக்கு எல்லாருக்குமே வாட்ரு, பிளேட்டு, கப்பு, ஸ்பூனு இது எல்லாமே ரெடியாக இருக்கணும். அதுக்கப்புறம் ப்ரீ பிளானிங் ஏதாவது இருந்துச்சுன்னா பண்ணிக்கலாம். காய் கட் பண்ணி வைக்கிறது, அதுக்கப்புறம் வந்து ஃப்ரைட் ஆனியன் போட்டு வைக்கிறது, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டை ரெடி பண்ணுறது, அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நம்ம முன்னாடி நாளே பண்ணி வைக்கலாம். ஸ்வீட் ஏதாவது வேணாலுமே அதை முன்னாடி நாளே நம்ம செஞ்சு வச்சுக்கலாம், ஃப்ரீசரில் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் வத்தல் குழம்பு இந்த மாதிரிலாம் செய்கிறோன்னா புளி சேர்க்குற எல்லா ஐட்டமுமே முன்னாடி நாளே நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கலாம். எனக்கு டைம் இருக்குங்கிறதுனால நான் வந்து அந்த டே அன்னைக்கு பார்ட்டி அன்னைக்கே நான் பண்ணுறேன். ஏன்னா ஈவினிங் நான் ஃபங்க்ஷன் செலிப்ரேட் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு வந்து நான் வந்து காலையில் தான் எல்லாமே பண்ணுறேன். ஸோ ஃப்ரைட் ஆனியன் நான் போட்டு வச்சுருக்கேன். இப்போ நான் மட்டன், சிக்கன் எல்லாமே அலசிட்டு நான் அதை மட்டனை வந்து வேக வைக்கலான்ட்டு நான் அலசிட்டுருக்கேன். அதே சமயத்தில் அடுப்பில் பார்த்திங்கன்னா ஃப்ரைட் ஆனியன் வந்து ரெடி ஆகிட்டுருக்கு. இது நீங்கள் வந்து சிம்மில் வச்சுட்டு லைட்டாக வந்து அப்பப்போ கிளறி விட்டுக்கோங்க, இல்லைன்னா கீழே மட்டும் நல்லா ஃப்ரை ஆயிரும். ஃப்ரைட் ஆனியன் உங்களுக்கு வந்து நல்லா ஃப்ரை ஆனால் தான் உங்களுக்கு அந்த தம் பிரியாணி வந்து சூப்பராக இருக்கும். இல்லை கறி வச்சுன்னா கஷ்டமாக இருக்கும். அப்புறம் சிக்கனையும் நம்ம வந்து அலசி மேரினேட் பண்ணி சிக்கன் 65க்கு நம்ம தேவையான மசாலாலாம் போட்டு நம்ம வச்சிடலாம். ஃபஸ்ட்டு அதை நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க. 1க்கு 2 தடவை நல்லா தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க, தண்ணியை வடிச்சிட்டு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் நம்ம ரெடி பண்ணலாம். நம்ம ஒரு ஃபங்க்ஷனுக்கு முன்னாடி நாளே பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு டைம் சேவு. நீங்கள் காலையில் அதை பூண்டு உரிச்சிட்டு தான் போட்டு பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு வந்து டைம் வந்து வேஸ்ட் ஆகும். நீங்கள் முன்னாடி நாளே பண்ணி வச்சுருங்க. எனக்கு நிறைய டைம் இருக்குது, ஸோ அதனால் நான் காலையில் பண்ணுறேன். 2 ஸ்பூனு இஞ்சி, 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் இருக்கிறது மாதிரி சால்ட்டு, 5 எல்பி மட்டனுக்கு இந்த அளவு போட்டு நம்ம வேக வச்சிடலாம். தண்ணி வந்து லைட்டாக ஊற்றிக்கோங்க, அதாவது மட்டனுக்கு வந்து கீழே இருக்கிற மாதிரி நம்ம வந்து தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கலாம். 5லேருந்து 7 விசில் வரைக்கும் நீங்கள் வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம். சிக்கனை மேரினேட் பண்ண போகிறோம். 65க்காக 1 ஸ்பூனு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, 1/2 ஸ்பூனு கரம் மசாலா, 1 ஸ்பூனு மிளகாத்தூள், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு கால் ஸ்பூன் இருக்கிற மாதிரி மஞ்சத்தூள்,
அதுக்கப்புறமா நான் என்ன சேர்க்குறேன் அப்படின்னா கடலை மாவு. ஏதாவது ஒரு 2 மாவு சேர்த்துக்கோங்க. நான் கடலை மாவு 1 ஸ்பூன் இருக்கிற மாதிரி நான் போட்டிருக்கேன். நான் ரேண்டமாக போட்டிருக்கேன். நீங்கள் 1 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு ஹேண்ட் ஃபுல்லாக அரிசி மாவு சேர்த்துக்கலாம். கடலை மாவும் அரிசி மாவும் ஈக்குவல் ரேஷியோவில் எடுத்துக்கோங்க. அது 2ம் சேர்த்த மாதிரி ஆல் பர்பஸ் ஃப்ளார் எடுத்துக்கோங்க. ஏன்னா கூடுதலாக இருக்கணும். 2 கைப்பிடி அளவு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா சரியாக இருக்கும். ஸோ அது கூட கார்ன்ஃப்ளவர் இருக்குது பார்த்தீங்களா, அதில் 1 ஸ்பூன்லேருந்து 2 ஸ்பூன் வரைக்கும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறமா சால்ட்டு சேர்த்துக்கோங்க. சால்ட்டு வந்து தேவையான அளவு நான் வந்து 1.5 ஸ்பூன் இருக்கிற மாதிரி நான் சேர்த்துருக்கேன். ஸோ உங்களோட உப்பு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. இதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1 ஹவர்லேருந்து 1/2 hour நீங்கள் ஊற வச்சுக்கலாம். உடனே போட வேண்டாம். இது கொஞ்சம் மசாலாலாம் நல்லா சார்ந்து உப்பெல்லாம் சார்ந்தால் தான் உங்களுக்கு சிக்கன் 65 டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் நீங்கள் ஒரு புளிப்பு டேஸ்ட்டுக்காக கர்டு ஆட் பண்ணலாம், இல்லைன்னா லெமன் ஆட் பண்ணலாம். நான் வந்து லெமன் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக ஆயில் சேர்த்து மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ரெஃப்ரிஜரேட்டரில் வச்சுருங்க. நம்ம கடைசியாக ஃபங்க்ஷனுக்கு முன்னாடி எல்லா டிஷ்ஷும் ரெடி பண்ணிவிட்டு அப்போ நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு ஃப்ரைடு ஆனியன் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நம்ம அதை வெளியே எடுத்துடலாம். ஃப்ரைட் ஆனியன் ரெடி பண்ணும்போது ரொம்பவே கவனமாக இருக்கணும். இல்லை அப்படின்னா கடையில் ரெடிமேடாகவே விற்குது, அந்த மாதிரி நம்ம வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒரே மாதிரி ஈவனாக எல்லா பக்கமும் வெந்திருக்கணும். இதை முன்னாடி நாளே பண்ணுறது ரொம்ப நல்லது. இப்போ நம்ம காயெல்லாம் கட் பண்ணிடலாம். ஸோ வீட்டில் வந்து குட்டி குழந்தைங்க இருக்கிறாங்கன்னா நீங்கள் வந்து எல்லா டைமும் அவைலபிளாக இருக்க முடியாது. ஸோ 1 hour முன்னாடியே நீங்கள் வந்து பிளான் பண்ணிக்கணும். ஸோ அவங்க எப்போ ஃபீட் பண்ணணும், எப்போ அழுவாங்க, எப்போ அவங்களுக்கு ஸ்நாக்ஸ் கொடுக்கணும், அதெல்லாம் நமக்கு அந்த டைமிங்கெல்லாம் நமக்கு இடையில திடீர்னு வரும். ஸோ அதுக்கெல்லாம் ஏற்ற மாதிரி தான் நம்ம பிளான் பண்ணிக்கணும். எக்ஸ்ட்ரா 1 hour முன்னாடியே நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணுற மாதிரி வச்சுக்கிட்டா தான் அது கரெக்டாக இழுத்து அந்த டைம் வரைக்கும் வரும். இல்லைன்னா நம்ம மாட்டிப்போம். ஸோ வந்து காலிஃப்ளவர் ஃப்ரை பண்ணுறதுக்காக நான் காலிஃப்ளவர் எடுத்துக்கிட்டேன். ஒரு காலிஃப்ளவர் போதும். ஸோ இதை நம்ம வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். காலிஃப்ளவரை நம்ம கட் பண்ணிவிட்டு பாயில் பண்ண போகிறோம். ஸோ ஃப்ரை பண்ணுறதுக்கு முன்னாடி ஆஃபாக நம்ம பாயில் பண்ணிக்கணும். அதுக்கப்புறமா பிரியாணி பண்ணுறதுக்கு ரைஸும் நம்ம பாயில் பண்ணிக்கணும். ஸோ 2த்துக்கும் நான் தண்ணி வந்து ஹாஃப் இருக்கிற மாதிரி தண்ணி வச்சுருக்கேன். ஸோ 2த்துலேயுமே சால்ட் ஆட் பண்ணிக்கிட்டேன். இது நம்ம ரேண்டமாக தான் ஆட் பண்ணுறோம். நம்ம எவ்வளோ வந்து தண்ணி வச்சுருக்கோமோ அதுக்கேற்ற மாதிரி தான். நீங்கள் காலிஃப்ளவரில் ஒரு லைட்டாக நீங்கள் வந்து ஃபுல்லாக கரெக்டாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ ஒரு அப்ராக்சிமேட்டாக நீங்கள் போட்டுக்கோங்க. நீங்கள் எவ்வளோ தண்ணி வைக்கிறீங்களோ அந்த தண்ணியில் வந்து சால்ட் இருக்கிற மாதிரி காய் வைக்கிறதுக்கு வைப்போம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி நம்ம சால்ட்டு போட்டு வச்சுட்டோம்னா போதும். அந்த தண்ணி வந்து நல்லா சூடானதுக்கு அப்புறமா காலிஃப்ளவரை உள்ளே சேர்த்துக்கோங்க. பிரியாணிக்கு தண்ணி சூடு பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து ரைஸ் வந்து சோக் பண்ணி வச்சிடணும். ரைஸ் வந்து மினிமம் 1/2 hour ஆகுது நமக்கு சோக்காக இருக்கணும். அப்போ தான் வந்து வேகும்போது ரைஸ் உடையாமல் இருக்கும். ஸோ இது பாயில் ஆகும்போது நீங்கள் ரைஸை வந்து ஊற வச்சுருங்க. எவ்வளோ பேர் வராங்க அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ரைஸ் வச்சுக்கோங்க. நான் 1.5 கிலோ ரைஸ் எடுத்து ஊற வச்சுருக்கேன். 1.5 கிலோலேருந்து 2 கிலோ வரைக்குமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த குவான்டிட்டி நீங்கள் வந்து 7லேருந்து 10 பேர் சாப்பிட்றதுக்கு நல்லா தாராளமாக சாப்பிட்லாம். ஸோ அந்த அளவுக்கு நான் வந்து வச்சுருக்கேன். பார்த்திங்கன்னா காலிஃப்ளவர் வந்து நல்லா குக் ஆகிடுச்சு. ஸோ நான் வெளியே எடுக்க போகிறேன். கண்டிப்பாக சால்ட்டு போட்டுக்கோங்க, மறந்துடாதீங்க. இல்லைன்னா உங்களுக்கு சப்பன் இருக்கும் நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுக்கும்போது. நம்ம என்ன தான் மேரினேட் பண்ணும்போது சால்ட்டு போட்டாலும் ஆனால் உள்ளே ரொம்ப சேராது. ஸோ அதனால் நம்ம வந்து பாயில் பண்ணும்போதே கண்டிப்பாக சால்ட்டு சேர்த்துக்கணும். ஸோ இதை எடுத்துகிட்டு நல்லா கூல் டவுன் ஆனதுக்கப்புறமா நம்ம மசாலா போட்டுக்குவோம். பிரியாணிக்காக நம்ம ரைஸ் பாயில் பண்ணுறதுக்காக தண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த நல்லா கொதிக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம வந்து புதினா, மல்லித்தலை இதெல்லாமே கட் பண்ணலாம். ஒரு கட்டு கொத்தமல்லி தலையில் நம்ம ஆஃப் எடுத்துக்கலாம் பிரியாணிக்காக. அது கூட ஒரு 2 கைப்பிடி அளவு இருக்கிற மாதிரி புதினாவும் எடுத்துக்கலாம். இது 2ஐயும் சேர்த்துட்டு குட்டி குட்டியாக நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம். கட் பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஒரு சில கொத்தமல்லி தலையெல்லாம் வந்து கழுவி இருக்க மாட்டேங்குது. ஸோ வந்து பிரியாணியில் மண்ணு பட்டுரும். கண்டிப்பாக வாஷ் பண்ணிவிடுங்க. அடுப்பு ஃப்ரீயாக இருக்குது அப்படின்னா நம்ம வந்து பிரியாணிக்கு வந்து எக்கு பாயில் பண்ணிடலாம். எக்கு இல்லாமல் பிரியாணியா, ஸோ அதனால் நம்ம வந்து எக்கு பாயில் பண்ணிடலாம். இன்னொரு முக்கியமான பிரச்சனை என்ன அப்படின்னா, நமக்கு குட்டி பசங்க இருக்காங்க அப்படின்னா அவங்களையும் நம்ம வந்து சைடில் நம்ம பார்த்துட்டே இருக்கணும். இப்போ நான் ஃபீட் பண்ணி பாப்பாவை தூங்க வைக்கணும் இந்த டைமிங்கில். ஸோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா டைம் கொஞ்சம் கரெக்டாக ஆகிடுச்சு. நான் இனி மிஸ் பண்ணேன்னா எனக்கு லேட் ஆகும். ஸோ வந்து நான் வந்து 6 மணிக்கு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ நான் கரெக்டாக அந்த டைமிங்குள்ளே போகணும். குக் பண்ணுறது மட்டும் இல்லை, நம்ம டெக்கரேட் பண்ணணும், நம்ம கிளம்பணும், பசங்களெல்லாம் கிளப்பணும். ஸோ அதனால் என்ன பண்ணணும் அப்படின்னா, நான் இப்போ வந்து போக முடியாது. என் ஹஸ்பண்ட் வந்து அவுட் சைட் போயிருக்காங்க. அவங்க வந்து ட்ரே இதெல்லாம் வாங்குறதுக்காக போயிருக்காங்க. ஸோ நான் என்ன பண்ணணும்னா, நான் கையில் வச்சுக்கிட்டு தான் கட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ இதெல்லாம் தான் நீங்கள் பிளான் பண்ணணும். என்னை கேட்பாங்க, நீங்கள் எப்படி கேட்ரிங்லாம் பண்ணீங்க, எப்படி வந்து குழந்தையெல்லாம் வச்சுட்டு நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா, எனக்கு வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கும், நிறைய கஷ்டம் இருக்கும். நான் எல்லாத்தையும் பேர் பண்ணி தான் நான் இப்படி தான் பண்ணுவேன். ஸோ வந்து அதுதான் உங்களுக்கு நான் காட்டுறேன். ஸோ நான் சில சமயம் வந்து எனக்கு டைம் இருக்கும், நான் பிரியாணி ஏதாவது தம் ஏதாவது போட்டுட்டு நான் போய் பாப்பாவை தூங்க வச்சுட்டு வருவேன். சில சமயம் கையிலே வச்சுட்டு தான் கட் பண்ணுவேன். கையிலே வச்சுட்டு தான் நிறைய விஷயங்கள் பண்ணுவேன்.
ஸோ அது எப்போயுமே எனக்கும் அவளுக்கும் பிரச்சனையாக இருந்ததில்லை. ஸோ நீங்கள் வீட்டிலையே பிளான் பண்ண போகிறீங்க, செய்ய போகிறீங்க அப்படின்னா இது எல்லாமே நீங்கள் வந்து கன்சிடர் பண்ணி தான் பண்ணணும். உங்களுக்கு வந்து நீங்கள் நிறைய டைமிங் வச்சுக்கணும். சரி, இப்போ வந்து தண்ணி வந்து பாயில் ஆகிடுச்சு. ஸோ நம்ம அதில் வந்து பிரியாணிக்கு ரைஸ் போட போகிறோம் இல்லையா, அதில் வந்துட்டு நம்ம கொஞ்சமாக க்ளோவ்ஸு, அதுக்கப்புறம் கொஞ்சம் வந்து மல்லித்தலை, அதுக்கப்புறம் புதினா இதெல்லாம் கொஞ்சம் எடுத்து போட்டுடலாம். அதுக்கப்புறம் சீரகம், உப்பு இது எல்லாமே போட்டு தான் நம்ம வந்து தண்ணி வந்து கொதிக்க வைக்கணும். அப்போ தான் அந்த ரைஸ் நல்லா நமக்கு வாசமாக சூப்பராக இருக்கும். நான் பட்டை போட்டிருக்கேன், கிராம்பு போட்டிருக்கேன், ஏலக்காய் போட்டிருக்கேன், அதுக்கப்புறமா சீரகம் இதெல்லாமே போட்டு நல்லா பாயில் ஆகிட்டுருக்கு. சால்ட்டு கரெக்டாக போட்டுக்கோங்க. கொஞ்சம் தண்ணியில் தூக்கலாக இருக்கிற மாதிரி போட்டிங்கன்னா உங்களுக்கு ரைஸில் கரெக்டாக இருக்கும். இது கூட கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு ரைஸ் வந்து ஒட்டாமல் இருக்கும். ரைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சாப்பிட்ற அளவுக்கு நல்லா குக் ஆகிருக்கணும். 90லேருந்து 92% அந்த மாதிரி ரேஞ்சில் குக் ஆகிருக்கணும். ஏன்னா தம் பண்ணுறதுக்கு நான் நிறைய தண்ணி வச்சு பண்ண மாட்டோம் இல்லையா, லைட்டாக தான் வைக்க போகிறோம். ஸோ அந்த மசாலா மட்டும் உள்ள சாதத்தில் இறங்க போகுது, அவ்வளோதான். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து தம் வச்சுக்கணும். ரைஸ் நல்லா பாயில் ஆகட்டும். இங்கே நம்ம வந்து மட்டன் ஓப்பன் பண்ணி பார்ப்போம். சூப்பராக வெந்துருச்சு. நல்லா வந்து பிரியாணிக்கு ஏற்ற மாதிரி இது வெந்துருச்சு. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம வந்து ரைஸை செக் பண்ணலாம். ரைஸை வந்து சூப்பராக கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. சால்ட்டு எல்லாமே கரெக்டாக இருக்குது. ஸோ நீங்கள் நல்லா வந்து அழுத்தி பாருங்கள். இது ஓரளவு வெந்த மாதிரி இருக்கும். ஸோ அந்த சமயத்தில் நம்ம வந்து வடிகட்டிடலாம். ஒன்று சட்டியவே தூக்கி அப்படியே நீங்கள் வடிகட்டி வச்சிடலாம். ரைஸை வந்து நீங்கள் வடிகட்டணும், அவ்வளோதான். உங்களுக்கு எப்படி ஓகேவாக இருக்கோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, அந்த ஸ்ட்ரைனரை வச்சு நான் கொஞ்சம் கொஞ்சமாக ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து ஆற வச்சிட்றேன். நீங்கள் வந்து ரைஸை வந்து அப்படியே வச்சிடக்கூடாது. நல்லா குலுக்கி விட்டு ஒன்று மேலே ஒன்று ஒட்டாமல் நீங்கள் வச்சுக்கணும். ரைஸ் கொஞ்சம் செட் ஆகாமல் பார்த்துக்கணும். நீங்கள் பெரிய பாத்திரம் ஏதாவது வச்சுருக்கீங்கன்னா அதில் கொட்டி ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுக்கோங்க. லைட்டாக வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஒரு 10 மினிட்ஸ் ஒன்ஸு. நீங்கள் சூடாக அப்படியே வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு செட் ஆயிரும் பிரியாணி. அப்புறம் அதுக்கப்புறம் நீங்கள் கரண்டி வச்சு உடச்சி விடும்போது அந்த ரைஸ் வந்து உடைய ஆரம்பிக்கும். அப்புறம் ரெஸ்டாரண்ட்டில் உள்ள ரைஸ் மாதிரி அது இருக்காது. ஸோ அதனால் நீங்கள் ரைஸை எப்போயுமே கேர்ஃபுல்லாக வச்சுக்கணும். அப்புறம் ஒன் மோர் திங், கை எதுவும் வைக்கக்கூடாது. ஏன்னா பார்ட்டி இந்த மாதிரி இதுகள்லாம் வந்து அடுத்த நாள் வரைக்கும் ரைஸ் மிஞ்சி இருக்கும் இல்லையா. ஸோ அதனால் வந்து நம்ம வந்து கைப்படாமல் பார்த்துக்கணும். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, பாயாசத்துக்கு ரெடி பண்ணுறோம். ஸோ ஏதாவது டெசர்ட் இருக்கணும் இல்லையா. ஸோ மீன்வைல் நம்ம வந்து பாயாசம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜவ்வரிசியை நான் ஃபஸ்ட்டு வந்து வேக வைக்கிறேன். ஸோ லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஜவ்வரிசியை வேக வைக்கிறேன். இப்போ வந்து பாப்பா தூங்கிட்டுருக்கா. நான் சீக்கிரமாக வேலையெல்லாம் முடிச்சிடலாம். ஸோ கீழே வச்சு பண்ணுற வேலையெல்லாம் நான் சீக்கிரமாக பண்ணிடலாம். ஸோ காலிஃப்ளவர் 65 பண்ணுறதுக்கு நம்ம வந்து மசாலா போட்டுடலாம். ஸோ 1 ஸ்பூனு கரம் மசாலா இருக்கிற மாதிரி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 1/2 ஸ்பூன் இருக்கிற மாதிரி மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. இது வந்து ஒரு காலிஃப்ளவருக்கு நம்ம வந்து போடுறோம், சரிங்களா. ஸோ நான் சின்ன சின்ன பீஸாக வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஆல்ரெடி நான் கட் பண்ணது காமிச்சேன். ஸோ 1 ஸ்பூன்லேருந்து 2 ஸ்பூன் இருக்கிற மாதிரி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. மிளகாத்தூள் எவ்வளோ காரம் உங்களுக்கு வேணுங்கிறத பொறுத்து. இந்த காரம் வந்து எல்லாரும் சாப்பிட்ற மாதிரி நார்மலாக ஸ்பைசி இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கோட்டிங்காக நம்ம ஃப்ளார்ஸ் எல்லாம் சேர்க்க போகிறோம். நான் வந்து ஆல் பர்பஸ் ஃப்ளாரு ஒரு 6 ஸ்பூன் இருக்கிற மாதிரி சேர்த்துக்கிட்டேன். கொஞ்சம் பெரிய ஸ்பூனாக இருக்கும். அதுக்கப்புறமா கார்ன்ஃப்ளார் வந்து ஒரு ஸ்பூனில் வந்து இருக்கிற மாதிரி, 1 ஸ்பூனோட கொஞ்சம் கூட தான் சேர்த்துருக்கேன். ஸோ 1.5 ஸ்பூன் இருக்கிற மாதிரி நான் சேர்த்துருக்கேன். இது வந்து நல்லா உங்களுக்கு காலிஃப்ளவர் வந்து கோட்டிங் நல்லாயிருக்கும். நீங்கள் உள்ள ஆயிலும் பிடிக்காமல் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ இதை சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா உப்பு வந்து ஒரு கையில் வந்து நான் ஒரு 2 ஸ்பூன் இருக்கிற மாதிரி ஒரு கையில் எடுத்து சேர்த்துருக்கேன். ஸோ இதை நீங்கள் எப்போயுமே இனிஷியலாக நம்ம ட்ரை பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஃப்ரை வந்து போட்டு பார்த்து நம்ம செக் பண்ணிக்கலாம். ஸோ பெரிய குவான்டிட்டி நம்ம செய்யும்போது டேஸ்ட் பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது. அதுவும் ஸ்டார்டிங்கில் நம்ம குக் பண்ண போகிறோன்னா நம்ம டேஸ்ட்டு பார்த்துக்கிட்டு தான் செய்யணும். ஸோ அப்போ தான் கண்டிப்பாக வந்து ஃப்ளாப் ஆகாமல் இருக்கும். நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுருங்க. இந்த மாவு உப்பு எல்லாம் ஒன்றா சேர்கிற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா பிசைஞ்சுக்கோங்க இந்த மாவை. ஒரு பெரிய பாத்திரமாக இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லது. நான் இந்த பாத்திரத்தில் தான் பிரியாணி செய்ய போகிறேன். ஸோ மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் வேறு பாத்திரத்தில் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா பிரியாணி தம் போட்டுப்பேன். ஸோ நம்ம காலிஃப்ளவர் எல்லாமே ஆறிடுச்சு. இப்போ நம்ம இந்த கோட்டிங்கில் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். உங்களுக்கு இனிஷியலாக பண்ணுறீங்க அப்படின்னா ஏதாவது பத்தாமல் ஏதாவது இருக்குன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் மாவு வந்து இன்னும் கொஞ்சம் நான் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு ஆயில் பிடிக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அதனால் நான் இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம், எந்த பிரச்சனையும் இல்லை. என்ன மாவு சேர்க்குறேன் அப்படின்னா நான் வந்து அரிசி மாவு லைட்டாக சேர்த்துக்கிறேன், கொஞ்சம் கிறிஸ்பிக்காக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம காலிஃப்ளவர் எல்லாத்தையும் கோட் பண்ணிட்டோம். நம்ம வேறு பாத்திரத்துக்கு இதை மாற்றி வச்சிடலாம். என் ஹஸ்பண்ட் வந்துட்டாங்க. அவங்க இருந்தாங்கன்னா பயங்கரமாக எனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. பசங்களையுமே நல்லா பார்த்துப்பாங்க. நான் ஃப்ரீயாக வந்து வேலை செய்ய முடியும். எனக்கும் சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாமே ஹெல்ப் பண்ணி கொடுத்துருவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நானும் என் ஹஸ்பண்டும் சேர்ந்து ப்ரான் க்ளீன் பண்ணுறோம்.
இது ஒரு பெரிய வேலை, ஃபங்க்ஷன் அன்னைக்கு பண்ணுற வேலை கிடையாது. அதனால் இந்த மாதிரி டிஷ்ஷெல்லாம் யாருமே எடுத்துக்க மாட்டாங்க. எனக்கு டைம் இருக்குது, அப்புறம் ஹெல்ப் பண்ணுறதுக்கு எல்லோரும் இருக்காங்க அப்படிங்கிறதுனால நான் இது பண்ணுறேன். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ரான் கிரேவி வந்து பிரியாணிக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். அப்புறம் நான் சப்பாத்தி ஏதாவது பண்ணுறீங்கன்னா கூட அதுக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ மாமா வந்து பாப்பாவை பார்த்துக்கிறாங்க, நானும் என் ஹஸ்பண்டும் இதை வந்து நாங்கள் க்ளீன் பண்ணுறோம். ஸோ இதில் அந்த பிளாக் இருக்குது பார்த்திங்களா, அந்த கருப்பாக அதோட கழிவு இருக்குது பார்த்திங்களா, அதை எடுக்கிறது தான் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ நாங்கள் வந்து 2 பேரும் செஞ்சதுனால ஈஸியாகவே நாங்கள் க்ளீன் பண்ணிட்டோம். ப்ரான் க்ளீன் பண்ணுறதுனா நீங்கள் முன்னாடி நாளே வச்சுக்கணும். சரி, ஓகே. இப்போ நம்ம பாயாசத்துக்கு ஆல்ரெடி ஜவ்வரிசி வேக போட்டிருக்கோம். அது வந்து ஒரு 250 கிராம் இருக்கும், அதாவது 1/4 கிலோவில் வேக போட்டிருக்கேன். நான் அதுக்கு வந்து இப்போ 1 லிட்டர் அளவுக்கு பால் ஊற்றி வேக வைக்கிறேன். ஸோ பாயாசம் வந்து நான் கூட குறைச்சி தான் பண்ண போகிறேன், மீதி இருந்தாலும் நம்ம அடுத்த நாள் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் இப்போ வந்து பாயாசத்துக்கு பால் ஊற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஊற்றி வைக்கிறேன். என்னடா பிச்சு பிச்சு சொல்கிறாங்க அப்படின்னு பார்க்குறீங்களா? இது ஃபங்க்ஷன் அன்றைக்கி நம்ம சமைக்கும்போது ஒரு டிஷ்ஷாக நம்ம 1 பை 1 வந்து கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது. ஸோ நம்ம 4 அடுப்பு இருக்குது அப்படின்னா எல்லாத்துலேயுமே நம்ம சேர்த்து பண்ணால் தான் நம்மளால் பண்ண முடியும். ஸோ நீங்கள் முன்ன பின்ன போயிட்டு பார்த்துக்கோங்க. ஹாய் சொல்லுங்கள். ஹாய் ஹாய் சொல்லுங்கள். எனக்கு குட்டி பாப்பா இப்போ தான் எந்திரிச்சு வந்திருக்காங்க. ஸோ இவங்க நல்லா தூங்கினாங்க, என்னால் நிறைய வேலை செய்ய முடிஞ்சு. ஸோ இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஹஸ்பண்ட் இருக்காங்க, அவங்க வந்து எக்கு வந்து உரிச்சிட்ருக்காங்க. அப்புறம் மாமா பார்த்துட்ருக்காங்க. மல்லாக்கப்படுத்தி விட்டத்தை பார்க்கறது எவ்வளவு சுகம். அதுவும் காலை வச்சு தூங்குறதுல என்ன காத்தோட்டம். இப்போ நம்ம தம் பிரியாணிக்கு ரெடி பண்ணிடலாம். நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, காலையிலே பண்ணோம் இல்லையா, அந்த ஃப்ரைட் ஆனியனை எடுத்து கொஞ்சம் போட்டுக்கிட்டேன். ஒரு 2 கைப்பிடி அளவு இருக்கிற மாதிரி எடுத்துக்கிட்டேன். அது கூட புதினாவும் மல்லித்தலையும் சேர்த்து அதுவும் 2 கைப்பிடி இருக்கிற மாதிரி நான் போட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறமா தயிர் பார்த்திங்கன்னா ஒரு 3லேருந்து 4 ஸ்பூன் இருக்கிற மாதிரி, ஒரு பெரிய ஸ்பூனில் 4 ஸ்பூன் இருக்கிற மாதிரி சேர்த்துக்கிட்டேன். யூஎஸில் இருக்கும்போது தம் பிரியாணி தான் அதிகமாக பண்ணுவோம். இங்கே வந்துட்டு புலாவ் டைப் பிரியாணி அதிகமாக பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ நாங்கள் ஒரு சேஞ்சுக்கு வந்து தம் பிரியாணி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இந்த பிரியாணி பண்ணோம். சாப்பிடணும் போல் இருந்துச்சு, அதுக்காக பண்ணோம். நெய் பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு 4 ஸ்பூன் இருக்கிற மாதிரி போட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஆயில் வந்து அதே சேம் அளவுக்கு ஆயிலும் சேர்த்துக்கிட்டேன். ஸோ இது கூட நீங்கள் வந்து சால்ட்டு சேர்த்துக்கோங்க. சால்ட்டு வந்து டேஸ்ட்டுக்கு தான், நான் ரைஸ்லேயும் சால்ட்டு போட்டிருக்கேன். ஸோ இந்த மசாலாவில் நம்ம வந்து சால்ட்டு தேவையான அளவு போட்டுக்கிட்டால் போதும். 2 ஸ்பூன் இருக்கிற மாதிரி மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். ஸோ காரத்துக்காக இதை எல்லாத்தையும் லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம மட்டன் வேக வச்சுருக்கிறதுலேயே நம்ம சால்ட்டு போட்டிருக்கோம். ஸோ நம்ம சால்ட்டு வந்து அளவாக பார்த்து போட்டுக்கோங்க. நீங்கள் அப்படி வந்து சால்ட்டு இல்லைன்னா கூட நீங்கள் இந்த மசாலாவில் எவ்வளோ இருக்கோ அவ்வளோ போட்டுக்கிட்டால் போதும். இந்த பிரியாணியில் சேர்க்குறதுக்காக நம்ம ஒரு ஸ்பெஷல் மசாலா ஒன்று ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு பார்த்திங்கன்னா சின்னமண் வந்து ஒரு பீஸ் இருக்குது, ஒரு ஸ்டிக் இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. அதை வந்து முறிச்சு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் 7 முந்திரி இருக்கிற மாதிரி போட்டுக்கோங்க. அதே மாதிரி 5 ஏலக்காய், அதுக்கப்புறமா 7 க்ளோவ்ஸு, கொஞ்சமாக நீங்கள் பப்பி சீடு, அவ்வளோதான். இதை சேர்த்து நல்லா பைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இது நல்லா உங்களுக்கு வாசமாக இருக்கும். அப்புறம் அந்த முந்திரி வந்து சாப்பாடுக்கு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். உங்களுக்கு நீங்கள் கறி கம்மியாக போட்டிங்கன்னா கூட அந்த மசாலா வந்து உங்களுக்கு ரிச்சாக இருக்கும், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இதையும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ தான் நான் ஆன் பண்ணுறேன், லைட்டாக கொதி வந்துருச்சு. இது ஒரு லைட்டாக நல்லா வதங்கட்டும். அதுக்கப்புறமா நீங்கள் வந்து மட்டன் இது உள்ளே சேர்த்துக்கலாம். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மசாலாவுமே ரெடியாக வந்து முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருவாங்க. காலையில் ரைஸ் மட்டும் வடிச்சிட்டு அதுக்கு மேலே போட்டு விட்ருவாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணுவாங்க. நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, பக்கத்துலேயே வந்து ப்ரான் கிரேவிக்கு நம்ம ரெடி பண்ணிடலாம். ப்ரான் ஆல்ரெடி நம்ம வந்து க்ளீன் பண்ணிட்டோம். இதில் பார்த்திங்கன்னா நம்ம தாளிக்கிறதுக்கு தேவையான பொருளெல்லாம் போடுறோம். ஸோ இந்த பேசிக்கான ஸ்பைசஸ் இருக்குங்க இல்லையா, அதெல்லாம் போட்டுட்டு அது கூட கொஞ்சமாக கருவேப்பிலையும் ஒரு ஆனியன் சின்னதாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இது நல்லா வதங்கட்டும். கூடவே நம்ம பிரியாணிக்கு பக்கத்துலேயே வந்து சிம்மில் வச்சு வதக்கிட்டுருக்கோம். ஒரு 5-6 பச்சை மிளகாயை நீல வாக்கில் கீறிட்டு இந்த கிரேவிக்காக நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். இந்த ஆனியன் கூட சேர்த்துக்கோங்க. இதை நல்லா வதங்கட்டும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அங்கே வந்து பிரியாணிக்கு எல்லாமே நல்லா வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நம்ம வேக வச்ச மட்டனை உள்ளே சேர்த்துக்கலாம். ஸோ உள்ளே சேர்த்து இதையும் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ரொம்ப தண்ணி இருக்கக்கூடாது. மட்டன் வேக வைக்கும்போதே நம்ம வந்து ரொம்ப அளவாக தான் தண்ணி வைக்கணும். ஸோ அதை உள்ளே சேர்த்துட்டு கொஞ்சம் நல்ல தண்ணியெல்லாம் வற்றட்டும். ஏன்னா நீங்கள் அதிகமான நேரம் தம் போட வேண்டிய அவசியம் இருக்காது. கரெக்டாக மசாலா திரண்டு வர்ற மாதிரி, நம்ம சுக்காக்கு மாதிரி நல்லா திரண்டு வர்ற மாதிரி வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து ரைஸில் மிக்ஸ் ஆகி அந்த கொஞ்சம் இருக்கிற சாறு ரைஸில் பட்டு உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு பிரியாணி நல்ல வாசமாகவும் அந்த நெய் டேஸ்ட்டோட இந்த மசாலாலாம் சேர்ந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ இது சிம்மில் இருக்கட்டும், நல்லா வற்றட்டும். இங்கே ப்ரான் கிரேவிக்கு பார்த்திங்கன்னா வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாமே நல்லா வதங்கிருச்சு. இப்போ வந்து தக்காளி சேர்த்துக்கலாம். நான் ஒரு தக்காளியை சின்னதாக கட் பண்ணிவிட்டு உள்ளே சேர்த்துருக்கேன். அது கூட கொஞ்சமாக கொரியாண்டர் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமா பெரிய தக்காளியாக 1 எடுத்துகிட்டு
நீல வாக்கில் ஒரு 4 பீஸாக கட் பண்ணி போட்டிருக்கேன். இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ஷோவாக அந்த குழம்பு வந்து நல்லா லுக்காக தெரியும். ஸோ அதுக்காக நான் சேர்த்துருக்கேன். சின்னதாக கட் பண்ணி போட்டிருக்கேன் எல்லாமே நல்லா வதங்கட்டும். ஸோ அந்தளவுக்கு நம்ம நல்லா வதக்கலாம். இப்போ தக்காளி நல்லா வதங்கிட்டுருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம தேங்காய் பேஸ்ட்டு ஒன்று ரெடி பண்ணிவிட்டு வந்துடலாம். ஸோ தேங்காய் பேஸ்ட்டுக்கு நம்ம என்னெல்லாம் எடுத்துக்கணும் அப்படின்னா, துருவிய தேங்காய் ஒரு அரை மூடி இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. ஒரு 5-6 பல் இருக்கிற மாதிரி முந்திரி எடுத்துக்கோங்க. வாசத்துக்காக கொஞ்சமாக கருவேப்பிலையும் அப்புறம் சோம்பும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. ஸோ அவ்வளோதான். இதை நம்ம நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம தக்காளி கூட ஒரு 2 ஸ்பூன் இருக்கிற மாதிரி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். ஸோ இது நல்லா வாசமாக இருக்கும். நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இதுவும் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம வந்து வதக்கிக்கலாம். அது கூட எல்லாம் கலந்த பொடி வந்து 2 ஸ்பூன் நான் சேர்த்துக்கிட்டேன். ஸோ இந்த பொடியோட அளவு வந்து நான் ஆல்ரெடி சொல்கிறேன். எல்லாத்துலேயும் ஒரு ஸ்பூன் இருக்கிற மாதிரி போட்டுக்கோங்க. அதாவது மல்லித்தூள், சீரகத்தூள், சோம்புத்தூள் இது எல்லாமே வந்து சின்ன ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் இருக்கிற மாதிரி சேர்த்துக்கோங்க. அது கூட காரத்துக்காக நம்ம ஒரு 2 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். ஸோ உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஸோ இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மசாலாவோட பச்சை வாசனைலாம் போனதுக்கப்புறமா ஆல்ரெடி க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த ப்ரான் எல்லாத்தையும் நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம். ப்ரான் வேகிறதுக்கு உங்களுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. ஸோ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஒரு 2-3 நிமிஷத்துலேயே நீங்கள் வந்து அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டு எல்லாமே நீங்கள் உள்ளே சேர்த்துக்கலாம். ஸோ இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, சால்ட்டு கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. சால்ட்டு கரெக்டாக இருக்கா இல்லையான்னு பார்த்துட்டு நீங்கள் போட்டுக்கோங்க. ஆனியன் வந்து வதக்கும் போதும் நம்ம போட்டுக்கலாம். ஸோ அப்போ மிஸ் பண்ணாலும் தக்காளி வதங்கும் போதும் நீங்கள் போட்டுக்கலாம். சால்ட் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அது கூட வாசத்துக்காக ஒரு அரை ஸ்பூன் இருக்கிற மாதிரி கரம் மசாலாவும் அதே 1/4 ஸ்பூன் இருக்கிற மாதிரி மஞ்சத்தூளும் சேர்த்துக்கிட்டோம். பொதுவாகவே நம்ம நான்வெஜ்ஜுக்கு சேர்த்துக்குவோம் இல்லையா. ஸோ இந்த சைடு நீங்கள் லைட்டாக கிளறி விட்டுக்கோங்க. பிரியாணிக்காக அடி பிடிச்சிடாமல் அப்பப்போ லைட்டாக கிளறி விட்டுக்கோங்க. ஸோ இந்த ப்ரான் சேர்த்ததையும் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஓரளவு ப்ரான் லைட்டாக வெந்ததுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த தேங்காய் விழுது எல்லாத்தையும் நம்ம உள்ளே சேர்த்துடலாம். அவ்வளோதாங்க. இந்த குருமா பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சப்பாத்தி இல்லை நான் அந்த மாதிரி எது செஞ்சிங்கனாலும் அவ்வளோ சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். இட்லி தோசைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பிரியாணிக்கு செம்ம கிரேவியாகவும் இருக்குது. நீங்கள் இந்த எதுக்கு வேணால் நீங்கள் இந்த கிரேவி யூஸ் பண்ணிக்கலாம். நார்மலாக ஒயிட் ரைஸ் வச்சு சாப்பிட்றதுக்கும் நீங்கள் செஞ்சுக்கலாம். ஸோ இது ஃபங்க்ஷனுக்காக தான் நம்ம செய்கிறோமா அப்படின்னா, ஸோ அப்படி கிடையாது. நம்ம தனியாகவும் நம்ம செஞ்சுக்கலாம். ஸோ ஃபங்க்ஷனுக்கு பண்ணால் எல்லாருக்குமே வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. ப்ரான்லாம் யாருமே அதிகமாக செய்ய மாட்டாங்க, காஸ்ட்லியாகவும் இருக்கும். ஸோ இங்கே வந்து காஸ்ட்லி கிடையாது. கனடாவை பொறுத்தளவு இது வந்து காஸ்ட்லி கிடையாது. $10 நம்மளுக்கு கிடைக்கிது. ஸோ அதனால் நம்ம ஈஸியாக பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து எப்போது அக்கேஷ்னலாக ப்ரான் எடுக்கும்போது நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். அவ்வளோ சூப்பராக இருக்கும். சால்ட்டு மட்டும் செக் பண்ணிக்கோங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா பிரியாணிக்கு ஓரளவு வந்து நல்லாவே வந்து கிரேவி வந்து வத்திருச்சு. ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி வந்து சாப்பாடு வடித்து வச்சுருக்கோம். ஸோ அதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். நல்ல பொழுன்னு உங்களுக்கு சூப்பராக இருக்குது. ஸோ நீங்கள் இதில் வந்து நம்ம எல்லாமே செய்கிறது ஒன்று கூட நம்மளுக்கு சொதப்பக்கூடாது. ஸோ எக்ஸ்பர்ட் ஆகும்போது தான் நம்ம வந்து இதை செய்ய முடியும். ஸோ அதுக்காக நம்ம ஜஸ்ட்டு ட்ரை பண்ணுறதுக்கு நம்ம வந்து தயங்க வேணாம். நம்ம வீட்டில் தானே நம்ம ஃபங்க்ஷனுக்கு பண்ண போகிறோம். நீங்கள் ஸ்டார்டிங்கில் எல்லாமே கம்மியாக சேர்த்து செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு போக ஒருதுலேருந்து 2 பர்ஃபெக்டாக வரும். ஸோ நீங்கள் 2-3 டிஷ்ஷு நல்லா பண்ணியிருந்தீங்கன்னா கூட அப்ரிஷியேட் பண்ண வேண்டிய விஷயந்தான். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நான் சொன்ன அளவுகளை வச்சு பண்ணி பாருங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக சக்ஸஸாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம ரைஸ் எல்லாம் நம்ம ரெடியாக எடுத்து வச்சுக்கிட்டோம். நம்ம வந்து மிக்ஸ் பண்ண வேண்டியதான் பிரியாணிக்கு. இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா, நான் லைட்டாக வந்து கீ சேர்த்துக்கிட்டேன். ஸோ நான் ரேண்டமாக தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் 1 ஸ்பூன்லேருந்து 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்க மட்டன் கிரேவியில் கொஞ்சம் எடுத்து மேலே போடுறேன். ஸோ இது வந்து அளவாக வந்து இவ்வளோ தான் போடணுமா அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. நம்ம இதை ஆல்சோ வந்து மிக்ஸ் பண்ண தான் போகிறோம். ஸோ எவ்வளோ வேணால் போட்டுக்கலாம். ஜஸ்ட்டு அந்த ஒரு லேயரை மறைக்கிற மாதிரி நீங்கள் எடுத்து போட்டுக்கோங்க. எவ்வளோ உங்களுக்கு மட்டன் இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி சும்மா ரேண்டமாக எடுத்து மேலே போட்டுக்கோங்க. அதுக்கு மேலே இன்னொரு லேயர் வந்து ரைஸ் போட்டுக்கோங்க. அது கூட கொஞ்சமாக புதினாவும் மல்லித்தலையும் நம்ம கட் பண்ணி ரெடியாக வச்சுக்கணும். ஸோ அதில் கொஞ்சம் லைட்டாக சேர்த்துக்கணும். அதுக்கப்புறமா நீங்கள் ஃப்ரைட் ஆனியனும் மேலே லைட்டாக தூவிக்கலாம். அதுக்கு மேலே நீங்கள் அடுத்த லேயருக்கு கொஞ்சமாக ரைஸ் சேர்த்துக்கணும். ஸோ ரைஸை நீங்கள் போட்டுட்டு மறுபடியும் நீங்கள் எவ்வளோ வந்து ரைஸ் வச்சுருக்கீங்க, எவ்வளோ வந்து மட்டன் கிரேவி வச்சுருக்கீங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு அடுத்த லேயருக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்க வேண்டியதான். ஸோ எவ்வளோ இருக்குதோ அது வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக ரைஸ் போட்டு நம்ம முடிச்சுக்கணும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் பார்த்துக்கணும். மறுபடியும் நெய் சேர்த்துக்கோங்க அடுத்த லேயரில். அதே மாதிரியே நமக்கு ஃப்ரைட் ஆனியன், அதுக்கப்புறம் வந்து புதினா, கொத்தமல்லி இது எல்லாமே சேர்த்துக்கோங்க. இன்னும் நீங்கள் வேறு என்னெல்லாம் சேர்த்துக்கலாம் அப்படின்னா, முந்திரி, திராட்சை அது கூட நீங்கள் வறுத்துட்டு சேர்த்துக்கலாம். நெய்யில் வறுத்துட்டு சேர்த்துக்கலாம். ஸோ திராட்சை சில பேருக்கு பிடிக்காது, பிரியாணியில் ஸ்வீட் டேஸ்ட் இருக்கிறது பிடிக்காது. ஸோ நீங்கள் வேணால் முந்திரி வதக்கிட்டு சேர்த்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஃபங்க்ஷனுக்கு பண்ணுறோம் அப்படின்னா அது நம்ம சேர்த்துக்கலாம். ஸோ அது ஆப்ஷனல் தான். ஸோ இந்த மாதிரி லேயராக நீங்கள் வந்து போட்டுக்கோங்க.
இதை நீங்கள் லைட்டாக வந்து தம் வச்சுட்டு லைட்டாக குலுக்குனீங்கன்னாவே உங்களுக்கு செம்ம சூப்பராக வந்துடும். இல்லை அப்படி கூட பண்ண வேண்டியதில்லை, நீங்கள் அப்படியே கூட எடுத்து சாப்பிட்லாம். இந்த பிரியாணி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ ஃபங்க்ஷனுக்கு இந்த ரைஸ் எல்லாம் உடையாமல் அவ்வளோ சூப்பராக நீங்கள் வந்து லுக்கு சூப்பராக கொடுக்கலாம். ஸோ அதுக்காக இந்த பிரியாணி நல்லா யூஸ் ஆகும். இப்போ ஆந்திரா அவங்க எல்லாமே வந்து இந்த பிரியாணியை தான் அவங்களோட ஃபங்க்ஷனுக்கு எல்லாத்துக்குமே விரும்புவாங்க. நாங்கள் ஆர்டர் கொடுக்கும்போதும் இந்த பிரியாணி தான் அதிகமாக எங்களுக்கு வரும். ஸோ நம்ம வந்து தமிழ்நாட்டில் இருந்து வர்றவங்க மட்டும்தான் தலப்பாக்கட்டு பிரியாணி, ஆம்பூர் பிரியாணி இந்த மாதிரி கேட்பாங்க. ஸோ நான் ஃபுல்லாகவே வந்து நம்ம போட்டாச்சு. ஒரு ஃபங்க்ஷனோட ஃபுல் வீடியோவும் கொடுக்குறதுனால நமக்கு வந்து வீடியோ வந்து லென்த்தாக இருக்குது. ஸோ உங்களுக்கு எந்த பாட்டு வேணுமோ நீங்கள் ஸ்கிப் பண்ணி பார்த்துக்கோங்க, ஒன்றும் பெருசாக பிரச்சனை இல்லை. உங்களுக்கு வந்து ஏதாவது டவுட்டு ஏதாவது இருக்குன்னா நீங்கள் கண்டிப்பாக எனக்கு கமெண்டில் சொல்லலாம். இப்போ நம்ம ஃபைனல் டச்சுக்கு வந்துட்டோம். இப்போ நீங்கள் அதே மாதிரி நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த ஆனியனை மேலே சேர்த்துட்டு அது கூடவே கொரியாண்டரும் புதினாவும் லைட்டாக மேலே சேர்த்துட்டு இது நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதை நீங்கள் மேலே சேர்த்துடலாம். ஹைதராபாத் தம் பிரியாணியில் உங்களுக்கு ரைஸ் பார்த்திங்கன்னா அங்கங்கே ஒயிட் ரைஸ், அங்கங்கே கலர்ஃபுல்லாக ரைஸ் தெரியும் இல்லையா, அதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா சாஃப்ரான் கொஞ்சமாக சுடுதண்ணியில் போட்டு ஊற வச்சு எடுத்துட்டோம்னா அது வந்து எல்லோ கலர் மாதிரி ஒரு சூப்பரான ஒரு கலர் கிடைக்கும். ஸோ அதை நம்ம கொஞ்சம் லைட்டாக சேர்த்துக்கிறோம். அப்புறம் ஆப்ஷனுக்காக இன்னொரு கலர், அது என்கிட்ட கலரு கிடையாது. ஸோ அதனால் நான் வந்து ரெட் கலர் லைட்டாக ஆட் பண்ணி நான் சேர்த்துருக்கேன். இந்த ரெட் கலரை ஸ்கிப் பண்ணிக்கோங்க, இப்போ ரொம்ப ஆபத்தாக இருக்குது. ஸோ கலர் எதுவும் நீங்கள் சேர்த்துக்க வேணாம், அந்த சாஃப்ரான் மட்டும் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கேவ்ரா வாட்டர், இது பிரியாணியோட ஃப்ளேவரும் மனமும் உங்களுக்கு சூப்பராக கொடுக்கும். ஸோ அதில் வந்து ஒரு அரை ஸ்பூன் 1 ஸ்பூன் இருக்கிற மாதிரி நீங்கள் லைட்டாக எல்லா பக்கமும் ஊற்றிக்கோங்க. ஸோ அவ்வளோதான். இப்போ நம்ம மிச்சம் இருக்க எல்லா ரைஸையுமே மேலே சேர்த்துட்டு லைட்டாக வேணாலும் நீங்கள் இன்னும் நெய் வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். நீங்கள் எவ்வளோ சேர்த்துருக்கீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் நம்ம வந்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணணுமா வேணாமாங்கிறத டிசைட் பண்ணிக்கணும். ஸோ லைட்டாக குலுக்கிட்டு இப்போ நம்ம அவனில் 10 நிமிஷம் வைக்க போகிறோம். நீங்கள் பார்த்தீங்க இல்லையா, இது எல்லாமே கிரேவி எல்லாமே ட்ரையாக இருந்துச்சு. ஸோ அதிகமான டைம் தேவையில்லை. நம்ம இப்போ அவனுக்குள்ளே தள்ளி 10 நிமிஷம் வச்சுக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா சிக்கன் ஃப்ரை பண்ண போகிறோம். இந்த செட்டில் சிக்கன் ஃப்ரை பண்ண போகிறோம். அது கூடயே நம்ம வந்து டெசர்ட்டும் ரெடி பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு பார்த்திங்கன்னா இங்கே நான் வந்து ஜீரா ரெடி பண்ணிகிட்ருக்கேன். குலோப் ஜாமுனுக்காக ஜீரா ரெடி பண்ணுறதுக்காக நான் போட்டு வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு செப்டில் வந்து நம்ம டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கலாம். சிக்கன் போட்டுட்டு ஃப்ரை பண்ணி பார்த்துட்டு நம்ம டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம ஃபர்தராக நம்ம வந்து ஃப்ரை பண்ணலாம். ஃபஸ்ட்டு செப்டில் நான் வந்து சிக்கன் போடுறேன். செகண்ட் பின்னாடி இருக்குது பார்த்திங்களா, அதில் வந்து நான் வந்து காலிஃப்ளவர் போட போகிறேன். ஸோ எல்லாமே சூப்பராக இருக்குது. நான் அதனால் வந்து ஃப்ரை பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ இப்படியே நம்ம வந்து ஃபினிஷிங்கில் வந்து நமக்கு டைம் ஆகிடும். ஸோ வந்து எதுக்காக ஃப்ரையை நம்ம கடைசியாக பண்ணுறோம் அப்படின்னா அப்போ தான் கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கும். ஒரு 1 ஹவருக்கு முன்னாடி, ஒரு 1/2 ஹவருக்கு முன்னாடி நம்ம வந்து ஃப்ரையை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ நம்ம கிளம்பிட்டு கூட நம்ம ஃப்ரை போட்டுக்கலாம். ஸோ ஹஸ்பண்டை எடுக்க சொல்லிக்கலாம், நம்மளும் எடுத்துக்கலாம், மாற்றி பண்ணிக்கலாம். இங்கே என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த அடுப்பில் வந்துட்டு நம்ம ஆல்ரெடி வந்து பாயசத்துக்கு ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதுக்காக 1 ஸ்பூனுக்கு மேலே, அதாவது 2 ஸ்பூன் இருக்கிற மாதிரி நெய் சேர்த்துட்டு கொஞ்சமாக ஒரு ஹேண்ட் ஃபுல்லாக வந்து முந்திரி போட்டுட்டு அப்புறம் வந்து கிஸ்மிஸும் சேர்த்து நம்ம வந்து ஃப்ரை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரை பண்ணி சேர்த்துட்டோம்னா அது முடிஞ்சிருச்சு. அது கூட நான் மில்க் மேட் மட்டும் சேர்த்துருக்கேன். ஸோ வந்து பாயாசம் ரெடி ஆகிடுச்சு. குலோப் ஜாமுன் செய்கிறது ரொம்ப ஈஸி. அது ஃப்ரை ஆகிட்டு இருக்க டைம்லேயே நம்ம வந்து மாவு பிசைஞ்சிட்டு வந்துடலாம். ஒரு செப்ட் நம்ம போட்டிருக்கோம் இல்லையா, அது ஃப்ரை ஆகிறதுக்குள்ளேயே நம்ம இந்த மாவு பிசைஞ்சிடலாம். குலோப் ஜாமுன் செய்கிறது ரொம்ப ஈஸிங்க. 10 நிமிஷத்துக்குள்ளேயே நீங்கள் முடிச்சிடலாம். நான் வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு மாவு எடுத்திருக்கேன். அதாவது ஒரு பேக்கெட்லேயே நான் ஹாஃப் தான் எடுத்திருக்கேன். ஸோ அதில் வந்து கொஞ்சமாக நெய் சேர்த்துட்டு அந்த லைட்டாக பிசைஞ்சிக்க வேண்டியதான். உருட்டுற பதத்துக்கு நீங்கள் பிசைஞ்சுக்கோங்க. ரொம்பலாம் ரிஸ்க் எடுத்து நம்ம வந்து இது பண்ணிக்க வேண்டியதில்லை. லைட்டாக பிடிச்ச மாதிரி, அதாவது சப்பாத்தி மாவு மாதிரி பிசையாமல் கொஞ்சம் லைட்டாக பிசைஞ்சுக்கோங்க. அவ்வளோதான். பிசைஞ்சிட்டு நீங்கள் அப்படியே வந்து மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு நீங்கள் உருட்டி போட்டுருங்க. குலோப் ஜாமுன் செய்யும்போது நம்ம கவனிக்க வேண்டியது ஜீராவோட பாகும். இந்த ஃப்ரை பண்ணும்போது நம்ம என்ன கவனிக்கணும்னா மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கணும். இது 2 மட்டும்தான். ஜீராவோட பாகு எப்படி இருக்கணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து தொட்டா பிசுன்னு இருக்கிற மாதிரி இருக்கணும். அவ்வளோதான். இங்கே பார்த்தீங்கன்னா மாமா வந்துட்டு தயிர் வெங்காயத்துக்கு வந்து ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. என்னோடய அங்கிள் எங்கள் கூட இருக்காங்க. ஸோ அவங்க ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. இங்கே பாருங்கள், குலோப் ஜாமுன் இந்த பதத்தில் நீங்கள் எடுத்துட்டு உள்ளே போட்டுக்கோங்க. அவ்வளோதான். பிரியெல்லாம் செய்யாது. நீங்கள் வந்து ரொம்ப மிதமான சூட்டில் வச்சுருந்தீங்க அப்படின்னா விரிசல் விட ஆரம்பிச்சிரும். இந்த மாதிரி ஏதாவது செலிப்ரேஷனுக்கு நம்ம டெசர்ட் பண்ணுறது முன்னாடி நாளே பண்ணிடுறது ரொம்ப நல்லது. இது டைம் சேவிங்கும் கூட.
இது ஒன்றும் அவ்வளோ கஷ்டம் கிடையாது, நீங்கள் அன்றைக்கி கூட செய்யலாம். பட் பெஸ்ட்டு வந்து முன்னாடியே பண்ணிடுறது தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ரூட் சாலட் செஞ்சு வச்சுருக்கோம். இதுவும் அங்கிள் தான் கட் பண்ணி கொடுத்தாங்க. நாங்கள் பார்த்தீங்கன்னா பிரியாணி ரெடி ஆகிடுச்சு, நான் வெளில எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஸோ இதை லைட்டாக வந்து ஷேக் பண்ணி மட்டும் பார்த்தா போதும். ஸோ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. வாசனை எல்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்குது. நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். நம்ம டேஸ்ட் பண்ணிட்டு தான் வெளியவே கொடுக்குறோம். ஸோ பிரியாணி பார்த்திங்கன்னா கலர்ஃபுல்லாக சூப்பராக பக்காவாக இருக்குது. கீழே எல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். சிக்கன் வந்து தண்ணி விடாமல் நல்லா ரைஸோடு மிக்ஸ் ஆகிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக வந்து நீங்கள் குலுக்கி பார்க்கலாம், மிக்ஸ் பண்ணியும் பார்க்கலாம். கரண்டி வச்சு நீங்கள் ஊறாது பண்ணிங்கன்னா உடஞ்சி போயிடும். ஸோ நம்ம அவுட் சைடும் நம்ம எல்லாருமே வந்து சாப்பிட போகிறதுனால உடையாமல் பார்க்குறதுக்கும் நீட்டாக இருக்கணும், டேஸ்ட்டும் நல்லா இருக்கணும். ஸோ அந்த மாதிரி பண்ணலாம். என் ஹஸ்பண்ட் வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க, லைட்டாக ஷேக் பண்ணுறாங்க. ஸோ எல்லா பக்கமும் மிக்ஸ் ஆகி வாசம் அந்த வாசம் வந்து உங்களுக்கு சூப்பராக இருக்குது. ஸோ என் பசங்கள்லாம் மீன்வாயில் வந்து கிளம்ப போகிறாங்க. ஸோ இப்போ ஃப்ரை மட்டும் போட்டுட்ருக்கோம். சிக்கன் 65ம் காலிஃப்ளவரும் ரெடி ஆகிடுச்சுன்னா ஆல் செட். நம்ம ஸ்வீட்ஸ் எல்லாமே பண்ணிட்டோம். ஸோ எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. நான் என் வீட்டுக்காரர் எங்கள் மாமா எல்லாருமா சேர்ந்து அரேஞ்ச் பண்ணோம். ஸோ ட்ரெயில் எல்லாத்தையுமே எடுத்து வச்சிட்டோம். அதுக்கான இதில் நம்ம ஃபேமிலியாக தான் பண்ண போகிறோங்கிறதுனால நான் ரொம்ப பெருசாக வீட்டில் இருக்க திங்ஸை வச்சுட்டு கொஞ்சம் ட்ரை மட்டும் வாங்கிட்டு நான் பண்ணிட்டேன். ஸோ எனக்கு டைம் இருந்துச்சு, நான் அப்பளம் இதெல்லாமே பொரிச்சுக்கிட்டேன். ஸோ வந்து பாயசத்துக்கு சேர்த்து இப்போ நாங்கள் எல்லோரும் ரெடி ஆகிட்டோம். ஸோ பர்த்டேவை வீட்டில் செலிப்ரேட் பண்ணாமல் பார்க்கில், அதாவது வெதர் சூப்பராக இருக்குது இல்லையா, ஸோ சம்மர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ பார்க்கில் செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஆல்ரெடி டிசைட் பண்ணி வச்சுருந்தோம். ஸோ அதுக்காக தான் நான் எல்லாத்தையுமே பேக் பண்ணிட்டேன். ஸோ அது சம்மர்னால நாங்கள் கூல்ட்ரிங்க்ஸ்லாம் வாங்கிட்டு அதுக்கப்புறமா ஐஸ்கிரீமு அந்த மாதிரி எல்லாம் கூட நாங்கள் எடுத்துகிட்டு போயிருந்தோம். ஸோ நாங்கள் அங்கே போயிட்டு செலிப்ரேட் பண்ணலான்னு. இந்த பர்த்டே பார்ட்டி பார்த்திங்கன்னா என் அங்கிளோடது. ஸோ அவங்களோடது பர்த்டே பார்ட்டியை நாங்கள் வெளியில் செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து நாங்கள் அவுட் சைடு ஃபுட்டு எஸ்டிமேட் கேட்டோம். அது கிட்டத்தட்ட 300லேருந்து 400 வரைக்குமே செலவாகும் அப்படிங்கிற மாதிரி நாங்கள் கேள்விப்பட்டோம். ஸோ அதுக்கு பெட்டர் ஃபுட்டாக நம்மளே வீட்டிலே குக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் இதை பண்ணோம். நீங்கள் வெல் பிளான்டாக ஆர்கனைஸ்டாக பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக பண்ணலாம். கம்மியான டைமிங்லேயே சூப்பரான ஃபுட்டும் நீங்கள் கொடுக்கலாம், நீங்களும் நல்லா சாப்பிட்லாம், நல்லாவே இது பண்ணலாம். ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோவை நான் மோஸ்ட்லி வந்து கவர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் இந்த பர்த்டே அப்போ தான் இல்லை மற்ற செலிப்ரேஷனுக்கு தான் இந்த ஃபுட்டு நீங்கள் எல்லாமே செய்யணும் அப்படிங்கிறது இல்லை. நீங்கள் இதில் இருக்க ஒவ்வொரு டிஷ்ஷையும் எடுத்து கூட உங்களோட வீக்கெண்டில் நீங்கள் வந்து ஒரு டிஷ்ஷாக நீங்கள் செஞ்சு கூட சாப்பிட்லாம். எல்லாருமே என்ஜாய் பண்ணாங்க. மெனு எப்படி டிசைட் பண்ணுறது, என்ன உங்களுக்கு டவுட் இருந்தாலும் எனக்கு வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம். நீங்கள் வீட்டு ஆளை தவிர மற்ற பேரை கூப்பிட போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு சில பயம் இருக்கும். நீங்கள் நல்லா தெரிஞ்ச ஃபுட்டை தான் நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணணும். அதுக்கு முன்னாடியே நீங்கள் வெல் ப்ரிப்பேர்டாக ப்ரீ பிளான் எல்லாமே செஞ்சு வச்சுக்கணும். டைமை கன்சியூம் பண்ணிக்கணும். வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்க, யாராவது ஹெல்ப் பண்ணுறதுக்கு நமக்கு இருக்காங்களா, இல்லை இன்கேஸ் தப்பாக போச்சுன்னா நமக்கு ஆல்டர்னேட் என்ன வச்சுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் வந்து கண்டிப்பாக முன்னாடியே டிசைன் பண்ணிக்கணும். ஏன்னா 10 பேரை வீட்டுக்கு கூப்பிட்டுட்டு நம்ம ரிஸ்க் எடுத்துகிட்டு இருக்க முடியாது. ஸோ இதெல்லாம் தான் நம்ம கன்சிடர் பண்ண வேண்டிய விஷயம். எனிவேஸ் வந்து ஃப்ளாப் ஆகக்கூடாது. ஸோ அது மாதிரி தான் நீங்கள் பண்ணணும். ஸோ இந்த ஒரு டிஷ்ஷையுமே நீங்கள் முன்னாடியே நீங்கள் வந்து வீட்டுக்கு சமைச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறமா ஃபங்க்ஷனுக்கு நீங்கள் டிசைட் பண்ணணும். கண்டிப்பாக டைமிங் ரொம்ப முக்கியம். 1 hour பிஃபோராகவே நீங்கள் குக்கிங்கை முடிச்சிடணும். நீங்கள் கிளம்புறதும் அதுக்குள்ளே தான் இருக்கணும். வீடியோ பற்றின ஒரு சில டீட்டெயில்ஸை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் போய் அங்கே செக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ அப்படி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும். கண்டிப்பாக பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.